நம்ம ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி வியாழக்கிழமை. கண்ணு மாடு சென மாடெலாம் வரும். பார்த்திங்கன்னா எல்லாமே செவல மாடை வாங்கிக்கிட்டு இருக்கேன். இந்த முன்னாடி மோஸ்ட்டு மாடு வந்து உங்களுக்கு 10-11 நெல் இருக்கும். எருமை சீக்கிரம் விற்று போயிடும். ஏன்னா எருமை கம்மியாக தான் வரும். உங்களுக்கு 13 நெல் மாடு இருக்கும். ஹெச்எஃப் மாடு ஆல்மோஸ்ட் நிறையா தான் வந்துருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100 மாடுக்கு 20 மாடு ஹெச்எஃப் மாடு வந்துருக்கும். 100 மாடு வந்துருக்குன்னா 20 மாடு ஹெச்எஃப் மாடு தான். எல்லாம் முக்கால்வாசி சன மாடு தான் வாங்கி கேட்டுக்கிறாங்க. ஹெச்எஃப் கிராஸு செவலை பிள்ளை மாடு இருக்கா வந்துருச்சுப்பா. நீ 50 நேரம் அனுப்பிச்சு விடுப்பா. பள்ளிப்பாளையத்தான்ப்பா, பள்ளிப்பாளையத்தான். இதெல்லாம் மாடெல்லாம் வாங்கி கட்டியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா சிந்து மாடு வச்சு கட்டியிருக்காங்க. ஹெச்எஃப் மாடும் கட்டியிருக்கிறாங்க. ஏதோ மழை பெஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. ஒரு 5 நாளுக்கு முன்னாடி மழை பெஞ்சுது, அதனால கொஞ்சம் பச்சையாக இருக்குது. அப்புறம் வந்து இங்கே இது அக்கறை காட்டுனால தண்ணி போயிட்டே இருக்கும். வருஷத்துக்கு 2 தாடி தண்ணி எடுத்துடுவாங்க, வாய்க்க தண்ணி. ஸோ அதனால் இந்த சைடு நெல் நட்டுருக்குறாங்க. ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம். பெருவெட்டான மாடு இருக்குது. பெருவெட்டுன்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு நீங்கள் நீட் தண்ணி நல்லா ஊற்றிங்கன்னா அது பெருசாக இருக்கும். வாங்கி கட்டியிருக்கிறாங்க. நிறைய சவள மாடு இருக்குது. ஒரு கிர் மாடு கூட இருக்குது. கிர்மாடு நாட்டு மாடுலாம் நம்ம வெயிலுக்கு தாங்குங்க. ஏன்னா வந்து அதெல்லாம் வெயில் தாங்குகிற மாடு. சிந்து மாடு தாங்கும். வெயிலுக்கு கொஞ்சம் ரொம்ப வெயில் அதிகமாக இருந்தால் தாங்கிறது கஷ்டம். ஆனால் ஹெச்எஃப் வந்து நீங்கள் வந்து கூலிங்கான கிளைமேட்டில் தான் வச்சுக்கணும். நீங்கள் ஹெச்எஃப் மாடு ரேட் அதிகமாக தான் இருக்கும். டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னா ஹெச்எஃப் மாடு ரேட் அதிகமாக தான் இருக்கும். இல்லை வாங்கி கட்டியிருக்க மாடு தான் பார்த்துட்ருக்கோம். அப்படியே சந்தையும் அப்படியே கார்லலாம் கவர் பண்ணலாம். மாமனுக்கு 2000 தண்ணி மாடு வாங்கினா வந்தோடனே வாங்கணும்னு பார்க்காதீங்க. ஒரு நாள் சுற்றுங்க, சுற்றி பாருங்கள். சந்தையை சுற்றி பார்த்துட்டு சந்தையோட நிலவரத்தை பார்த்துட்டு வாங்குங்க. நம்ம ஒரு முதல் போடுறோன்னா முதலுக்கு உண்டான காசு எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். நான் யூடியூப் வீடியோ எடுக்கிறேன், பட் அதில் பெருசாக இது வரைக்கும் வருமானம் தான் இல்லை.
ஸோ நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா ஏதாச்சும் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு லாபம் மாதிரி இருக்கணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம்.